Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோல profit and loss discount கான previous question practice number set 4ல தாங்க நம்ம இருக்கோம். So இன்னைக்கான first question என்னன்னு பார்த்துருவோமா? 2 dozen sweet are divided between Rajnesh and Kumar so that they get 25% and 75% respectively. Find the number of sweet for Kumar. ரஜ்னீஷ் குமார் இருவரும் 2 டசன் மிட்டாய்களை 25% மற்றும் 75% என்றவாறு பிரித்து கொள்கின்றனர். குமார் பெறும் மிட்டாய்களின் எண்ணிக்கையை காண்க. ஸோ ராஜ்னேஷோடது 25%, குமாரோடது 75% இல்லைங்களா? ஸோ யாரோட எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க? குமாரோட எண்ணிக்கையை மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போது 2 டசன் மிட்டாய்னா அதில் எவ்வளோ இருக்கும்? ஒரு டசனுக்கு 12 மிட்டாய்னா 2 டசனுங்கிறப்ப 24 கேண்டி சாக்லேட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ குமாருக்கு வந்து எவ்வளோவா? 75%. அப்போ இந்த 24 சாக்லேட்டில் 75% குமாருக்கு வந்து போகுது. 25 டேபிளால் அடிப்போமா? ஸோ 325 75, 425 100. இது 1 4 is 4, இது 6 4 24. அப்போ 6 × 3ங்கிறது 18. அப்போ குமாருக்கு எவ்வளோ கிடைக்கிது? 18 சாக்லேட்ஸ் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் ஒன். ஒரு மேசையானது ரூபாய் 4500க்கு வாங்கப்பட்டு ரூபாய் 4800க்கு விற்கப்படுகிறது எனில் லாபம் அல்லது நஷ்டம் காண்க. A table is bought for 4500 rupees and sold for 4800 rupees. Find the profit or loss. ஸோ நான் வந்து ஒரு சேரை, ஒரு டேபிளை 4500 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன். இன்னொருத்தருக்கு கை மாற்றி விடும்போது 4800 ரூபாய்க்கு மாற்றி விட்றேன்னா எனக்கு எவ்வளோங்க ப்ராஃபிட்டு? 300 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ அந்த 4800 மைனஸ் 4500னா என்ன கிடைக்கிது? 300 தானே. அப்போ எனக்கு என்ன கிடைக்கிது? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 300 rupees ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்துருவோமா? குணா தனது பொருளை ரூபாய் 325 என குறித்து ரூபாய் 30 தள்ளுபடியில் விற்பனை செய்தார் எனில் விற்பனை விலையை காண்க. இஃப் குணா மார்க்ஸ் ஹிஸ் ப்ராடக்ட் டு பி சோல்டு ஃபார் 325 rupees and gives a discount of 30 rupees, then find the selling price. ஸோ ஒரு ப்ராடக்டை 325 ரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு 30 ரூபா உங்களுக்காக நான் குறைச்சி தரேங்கன்ட்டு குறைச்சிட்டா அதை எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? 295 ரூபாய்க்கு அதை சேல் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 295 அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது கூடுதல் செலவுகள் எப்போதும் டேஸில் அடங்கியுள்ளது. ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட் இன். ஸோ எதுலங்க கூடுதல் செலவுங்கிறது எங்கெங்க அடங்கும்? ஸோ ஒரு நான் சேரை வாங்குகிறேன், அந்த சேருக்கு கொஞ்சம் நான் டிங்கரிங் விலை, இப்போ ஒரு வீடே வாங்கி அதுக்கு நான் டிங்கரிங் விலைலாம் பார்க்குறேன்னா அதை நம்ம எதில் இது பண்ணுவோம்? அடக்க விலையில் தானே சேர்ப்போம். இந்த வீட்டுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், மொத்த செலவு இது அப்படின்னு சொல்லிட்டு அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ், இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்க்ளூட் பண்ணுவோம். So next one, a family went to a hotel and spent 350 rupees for food and paid extra 5% as GST. Calculate the CGST and SGST. So இது ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேக்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டேக்ஸும். ஸோ 5%னா பாதியாக பிரிக்கணும். 2.5 இங்கே, 2.5 இங்கேன்னு. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக 350 ரூபாயை செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியை கணக்கிடுக. ஸோ இங்கே 2.5, இங்கே 2.5ங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா அதே ரேட்டு தான் இங்கேங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது ஒரே மாதிரியான ரேட் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. அப்வியஸாக நம்மளால் ஃபஸ்ட் ஆப்ஷனையும் ஸ்கிப் பண்ண முடியும், தேர்ட் ஆப்ஷனையும் ஸ்கிப் பண்ண முடியும் இல்லையா? இப்போ ஒன்று பியாக இருக்கணும், இல்லை டியாக தான் இருக்கணும். சரி, இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுவோமா? ஸோ 350 ரூபாய்க்கு 2.5% பார்க்கணுன்னா 2.5/100ன்னு போடுவோம். சரி, இந்த ஒரு டெசிமலை கேன்சல் பண்ணுறதுக்காக 10ஆல் மேலே கீழே மல்டிபிள் பண்ணால் 350 இன்ட்டு இந்த 2.5 × 10ங்கிறது 25ன்னு கிடைக்கும். இந்த 100 × 10 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 1000லாம் மாற்ற வேணாம். 10க்கு 10 கேன்சல் ஆகுது. 20 5 100, 7 5 35, 4 5 20, 5 5 25. அப்போ இது என்ன கிடைக்குது நமக்கு? 7 × 5ங்கிறது 35/4 அப்படின்னு வருதா? சரி, இப்போ இந்த 35ஐயும் 4 என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாமா? ஸோ 8 4 32, மிச்சம் என்ன வரும்? 3 வரும். ஒரு பாயிண்ட் வச்சா 0 என்ன கிடைக்கும்? அடுத்து 7 4 28, மிச்சம் 2, ஆல்ரெடி டெசிமல் வேல்யூ இருக்கனால 0. அடுத்தது என்ன பண்ணலாம்? 5 4 20, அவ்வளோதாங்க. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 8.75% அப்படின்னு வருதா? ஸோ அப்போது ஒரு 2.5க்கு 8.75%னா மறுபடியும் இன்னொரு 2.5 போட்டாலும் இதே தானே. அப்போ 8.75, 8.75 தான் இதோட வேல்யூ. சரிங்களா? அடுத்தது, a bicycle marked at rupees 1500 is sold to a 1350 rupees. What is the percentage of discount? ஸோ 1500 ரூபாய் சொல்லி 1350 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா அந்த இடைப்பட்ட தள்ளுபடி இருக்கு இல்லைங்களா, அதுக்கான பர்சன்டேஜ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என்று
குறிக்கப்பட்டுள்ளது. இதனை ரூபாய் 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 1500யும் 1350 சப்ராக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே 4 இங்கே 10ன்னு வரும், இங்கே 5 1, அப்போ 150 ரூபா தள்ளுபடியா? ஸோ அந்த 150 ரூபாய்க்கு அவங்க ஆக்சுவலாக எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணாங்களோ அதால் தான் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அதால் தான் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும் இன்ட்டு 100. ஓகேங்களா? சரி, அப்போ என்ன பண்ணலாம், 1020 இது 115 இஸ் 15, 10 15 சார் 150. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 10%. ஏங்க நீங்கள் இதால் டிவைட் பண்ணாமல் 1500ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்தது ஆக்சுவலாக வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட்லேயே டிவைட் பண்ணால் நமக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியுமா? கண்டிப்பாக இல்லை. இதிலேருந்து இதை டிஸ்கவுண்ட்டாக வந்து இடைப்பட்ட நம்பர்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ மொத்த வேல்யூவோட நம்ம டிவைட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், இதுதான் டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜுங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ டிஸ்கவுண்ட்டோட வேல்யூவும் இது தான், அதை டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறமும் அமௌண்ட் இது தான் சொல்லிட்டு டிவைட் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா? சரிங்க, அடுத்தது 7th question. A refrigerator is purchased for rupees 14,355 including sales tax. If the actual cost price of the refrigerator is rupees 13,050 rupees, find the rate of sales tax. ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து ரூபாய் 14,355க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் உண்மையாக வாங்கிய விலை 13,050 எனில் விற்பனையா வரி சதவீதத்தை காண்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம், மொத்தமாக அவங்க எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்களோ அந்த ரேட்டையும் ஆக்சுவலாக அந்த ப்ராடக்டோட ரேட் என்னவோ அதையும் சப்ராக்ட் பண்ணால் டேக்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த டேக்ஸுக்கான பர்சன்டேஜ் தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மளை கண்டுபிடிச்சி சொல்ல சொல்லியிருக்காங்க. சரி, ஆக்சுவலாக வந்து அதோட ப்ரைஸ் என்னது, 14,355 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னது, 13,050 ரூபா. 5க்கு 0னா இங்கே 5, இது 0, இது 3 1. அப்போ டேக்ஸோட ப்ரைஸ் என்னது, 1305 ரூபா. ஆக்சுவலாக அந்த ப்ராடக்டோட ரேட் என்னது, 13,050 ரூபா இன்ட்டு 100. சரிங்க, 10க்கு 10, இது 1 இன்ட்டு 1005ங்கிறத அதே தான் இங்கே இதையும் மொத்தமாக கேன்சல் பண்ணுறீங்க, அவ்வளோதாங்க. ஓகேங்களா? அப்போ ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்கும், இதோடது 10%, அவ்வளோதான். ஆப்ஷன் டி. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ஆனதுக்கு 10% நம்ம ஆப்ஷன் சி வந்து மார்க் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம், டேக்ஸோட ப்ரைஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். டேக்ஸ் வந்து இவ்வளோ தான் கட்டுறோன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ப்ராடக்டோட வேல்யூ என்ன பண்ணுறோம், டிவிஷனில் போடுறோம். 10க்கு 10 கேன்சல் ஆகிடுது. இதுவும் 1305 தான், இதுவும் 1305 தான். அப்போ 1 டைம் மட்டும் அடிச்சிடுற மாதிரி. அப்போ மிச்சம் இருக்கிறது 10%, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அண்ட் கபோர்ட் இஸ் சோல்ட் அட் rupees 5,225 ஆஃப்டர் அலோவிங் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 5%, ஃபைண்ட் இட்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ். ஒரு அலமாரி 5% தள்ளுபடியில் ரூபாய் 5,225க்கு விற்கப்படுகிறது எனில் அந்த குறித்த விலை என்ன? ஸோ ஒரு கபோர்டு வந்து எவ்வளோக்கு சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க, 5% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 5,225 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது என்ன ரேட்டாக இருக்கும், இதுதான் நம்மள்ட்ட கொஷினாக கேட்டிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு ப்ரைஸில் இருக்கக்கூடிய கபோர்டை 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து 5,225 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸோட வேலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 100xன்னு வரும், இங்கே -5xன்னு இருக்கும். அப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணலாம், 95x/100 = 5,225 எழுதலாமா? இப்போ நமக்கு என்ன தேவை, எக்ஸ் மட்டும்தான் தேவை. அப்போ மிச்சம் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், அந்த பக்கம் கொண்டு போகலாமா? அப்போ 5,225 இருக்கும். இந்த பக்கம் வரும்போது 100/95 நமக்கு மாறி வரும். இப்போ 5 டேபிளால் கேன்சல் பண்ணுவோமா? ஸோ என்ன வரும் நமக்கு, 15 is 5, மிச்சம் 4 இருக்கும். 9 5s are 45. இங்கே வரும்போது 15 is 5, 0 போட்டு 4 5s are 20, மிச்சம் 2, 5 5s are 25. இது என்ன பண்ணுவோம், 119 is 19, 5 19s are 95 வரும். மிச்சம் என்ன இருக்கும், 9 இருக்கும். ஸோ மறுபடியும் 5 19s are 95 அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இப்போ மிச்சம் நம்மள்ட்ட என்ன இருக்குது, 55 × 100 இருக்குது. அப்போ ஆக்சுவலாக அந்த ப்ராடக்டோட விலை என்னவாக இருந்திருக்கும், 5,500 இருந்திருக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ அடுத்த சம், if the cost of 21 pence is equal to the selling price of 20 pence, the loss or gain percentages. 21 பேனாக்களின் அடக்க விலை 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்டத்தை காண்க. என்ன சொல்லியிருக்காங்க, 21 பேனா அவங்க எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாங்களோ அந்த காசு அவங்களுக்கு 20 பேனாவிலே கிடச்சிருதான். ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இன்னொரு பேனாவோட விலை இவங்களுக்கு என்னது, ப்ராஃபிட் தானே. ஸோ அதுக்கான பர்சன்டேஜ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 21 பேனாவில் 20 பேனா போச்சுன்னா ஒரு பேனா அவங்களோட ப்ராஃபிட். அப்போ அந்த ஒரு பேனாவோட
பொருளோட விலை டிவைடட் பை அவங்களுக்கு வந்து எதுலங்க ஃபுல்லாக வந்து அமௌண்ட் கிடச்சிது, 20 ரூபாயிலே அமௌண்ட் கிடச்சிருச்சு இல்லை, சாரி 20 பேனாலே அமௌண்ட் கிடச்சிருச்சு. அப்போ டிவைடட் பை 20 இன்ட்டு பர்சன்டேஜ் வேணுங்கிறனால 100 வந்து போட்டுக்கிறோம். ஸோ ஓகே, 120 is 20, 520 is 100. அப்போ 1 into 5ங்கிறது என்னதுங்க வருது, 5%. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டு. ஸோ முந்தின சம் வந்து எங்கெங்கே இருக்குது ஆப்ஷனு, ஸோ ஆப்ஷன் பி தான் இருக்கும். ஓகேங்களா, சரிங்க. ஸோ அடுத்த சம் வந்து பார்த்துருவோமா. A man sells 2 wrist watches at 594 rupees each. On one he gains 10% and on the other he loses 10%. Find his gain or loss percent on the whole. இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் ஒன்றில் 10% லாபமும் மற்றதில் 10% நஷ்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காணவும். ஸோ இந்த மாதிரி 10% ஏறி 10% இறங்குது அப்படின்னாலே நமக்கு என்னதுங்க, 1% லாஸ். அவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேணாம். இந்த மாதிரி ஏறி அதே அமௌண்ட்டுக்கு இறங்கிடுது அப்படின்னாலே 1% லாஸ் தான். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ மொத்தமாக 4 செட் ஆஃப் ப்ரீவியஸ் கொஷின் வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். மொத்தமாக ஒரு 40 கொஷின் முடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.